உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். இது நம்ம பார்த்திங்கன்னா இது 9 HP அக்ரிகார்ட்னு சொல்கிறது, நம்ம உட்காந்து ஓட்டுற வீடர் அப்படின்னு கூட சொல்லலாம் பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆழமாக கட்டு எடுக்கிறதுக்காக வேண்டி மக்கள் வந்து கேட்டதன் பேரில் வந்து நம்ம இது எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பேர் டெப்த் ராடு சிஸ்டம்னு பேர். இது டெப்த் ராட் செட்டிங் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலால் அழுத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த டெப்த் ராடு கீழே போகும். நம்ம சாதாரணமாக வந்து நார்மல் வீடர், நடந்து ஓட்டுற வீடரில் இந்த இடத்துல ஹேண்டில் பார் இருக்கும், நம்ம பிடிச்சி அழுத்தி பிடிச்சி ஓட்டிட்டு போவோம். அதுக்கு பதில் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோன்னா காலால் அழுத்துற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். உட்காந்து ஓட்டுறது வீடராக மாற்றிட்டோம் இல்லையா, அதனால் வந்து நம்ம இதை காலால் அழுத்துற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் உங்கள் சப்போஸ் டெப்த்து ஆழமாக போகணுன்னா இந்த பின்னை கட்டிட்டு கீழே இறக்கி போட்டுக்கலாம், மேலே தூக்கி போட்டுக்கலாம். இது மேக்ஸிமம் நீங்கள் இவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே இறக்கி போடலாம். எவ்வளோ ஆழமாக போகணுன்னாலும் ஆழமாக கீழே இறக்கி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மூவ்மெண்ட் வந்து அழுத்தும் போது கீழே போயிடும். அந்த ராடு மட்டும் கீழே போவோம், அந்த டெப்த் ராடு மட்டும் கீழே போவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஆழம் வேணுமோ அவ்வளோ ஆழம் திட்டமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு கட்டு எடுக்குதுன்னா இது தேவையில்லை. சாதாரணமாக வந்து சாண்டி சாயிலாக இருக்குதுன்னா டெப்த் ராடு செட்டு தேவையில்லை, அப்படியே ஓட்டலாம். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கட்டு எடுக்கிறதுக்கு வந்து மேலாக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வேண்டி நம்ம இந்த டெப்த் ராட் செட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றது வந்து பின்னாடியே இதில் வீடியோ வந்திருக்கு, அதை பார்த்து நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒன்றுமே இல்லை, இதில் உங்களுக்கு வந்து இதை மாட்டுறதுக்கு வந்து வண்டியில் மாட்டுறதுக்கு ஒரே ஒரு பின்னு தான் இருக்குது. இந்த பின்னை கட்டிட்டிங்கன்னா இந்த செட் அப்படியே வெளியில் வந்துடும். இந்த பின்னை எடுத்து நீங்கள் போடும்போது இந்த உள்ளார போட்டு இந்த பின்னை போட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் காமன் தான். பெட்ரோல் அக்ரிகார்ட் ஒன்று பண்ணியிருக்கிறோம், டீசல் அக்ரிகார்ட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இது ரெண்டுத்துக்குமே காமனாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட் லென்த்து மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த பின்னை கட்டிட்டு லென்த்து கொஞ்சம் வேணா இழுத்துக்கலாம், வேணான்னா கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கலாம். அந்த மாதிரி இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து உட்காந்துட்டு காலில் நம்ம இது கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன் நான். நம்ம வண்டியில் உட்காந்தப்போ நம்ம இப்படி அழுத்தி பிடிச்சி காலால் லைட்டாக இப்படி பிடிச்சிக்க போகிறோம். தேவைப்பட்டால் காலால் மேலே வச்சுக்க போகிறோம், தேவையில்லைன்னா விட்டுற போகிறோம். அவ்வளோதான். டெப்த் ராடு வந்து நம்ம உபயோகம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா டெப்த்து அதிகமாக போகிறதுக்காக வேண்டியதான். நம்ம பிளேட் செட்டு போட்டு ஸ்லோவாக ஓட்டும் பொழுது டெப்த்து அதிகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது, அந்த பர்பஸுக்காக வேண்டி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி.